Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 57 முறை பணியிட மாற்றத்தை எதிர்கொண்ட ஹரியானா IAS அதிகாரி அசோக் சிம்கா பணியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார். 2012ஆம் ஆண்டு ஹரியானா மாநிலத்தின் நிலப்பதிவேடு துறையின் இயக்குநராக இருந்தபோது காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேரா மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனம் DLF இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தில் முறைகேடு இருப்பதாக குற்றம் சாட்டி அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தார் அசோக். அவரது அந்த துணிச்சலான நடவடிக்கை தேசிய அளவில் கவனம் ஈர்த்தது. 1991ஆம் ஆண்டு பேட்டை சேர்ந்த அசோக் தன்னுடைய 34 ஆண்டு கால இந்திய ஆட்சிப்பணி பயணத்தில் ஊழலுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டவர். தன்னுடைய பணிக்காலத்தில் 57 முறை, அதாவது சராசரியாக 6 மாதத்திற்கு ஒரு முறை பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து இந்தியா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விமர்சித்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஷாஹித் அப்ரிதிக்கு இந்திய குத்துச்சண்டை வீரர் கௌரவ் பிதூரி பதிலடி கொடுத்துள்ளார். 1971ஆம் ஆண்டு என்ன நடந்தது என்பதை தாம் நினைவுபடுத்த விரும்புவதாக கௌரவ் பிதூரி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ராணுவத்தினர் 93,000 பேர் இந்திய படையிடம் சரணடைந்ததை ஷாஹித் அப்ரிதி மறந்துவிடக்கூடாது என பிதூரி குறிப்பிட்டுள்ளார். அதனால் இந்தியாவின் ராணுவ பலம் குறித்து அப்ரிதி பாடமெடுக்க தேவையில்லை என்றும் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் எவ்வாறு ஆதரிக்கிறது என்பதை உலகம் அறியும் என்றும் கௌரவ் பிதூரி தெரிவித்துள்ளார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.